ஹலோ மக்களே, கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஒரு ரீல் பார்த்தேங்க. அந்த ரீல்ஸ் என்னன்னா, KFC போயிட்டு ஒருத்தர் பன்னீர் வாங்கியிருப்பாரு. அந்த பன்னீர்ல இந்த அயோடினை வந்து மிக்ஸ் பண்ணுவாரு. மிக்ஸ் பண்ணா பன்னீர் கலர் மாறிடுங்க. ஆக்சுவலா அயோடின் ஊத்துனா பன்னீர் வந்து கலர் மாறக்கூடாது. அது உண்மையான ChatGPT போட்டு பார்த்துடலாமா? வாங்க. ஹவு டு டெஸ்ட் பன்னீர் அப்படின்னு போடுறேன். பன்னீர் வந்து ப்ளூவா மாறக்கூடாதாங்க. செக் பண்ணிடலாமா? இன்னைக்கு நம்ம செக் பண்ணுற பன்னீர் என்ன பார்த்தீங்கன்னா, கவின்ஸ், மில்கி மிஸ்ட், அப்போ ஹாட்சன். மக்களே, நான் ஒன்று தெளிவாக சொல்லிக்கிறேன். நான் எந்த பிராண்டையும் காசு வாங்கி வீடியோ பண்ணல. நான் ChatGPT பார்த்தேன். நான் ரெகுலராக காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்ற இந்த 3 பன்னீர் பிராண்டை செக் பண்ண போகிறேங்க. என்ன ரிசல்ட் வர போகுன்னு சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க. பாருங்க, எல்லாமே பேக்கடு, எதுவுமே வந்து ஓப்பன் இல்லை. இப்போதான் ஓப்பன் பண்ணி உங்கள் கண்ணு முன்னாடியே இந்த அயோடினை வந்து ஊற்ற போகிறேன். கலர் மாறுதா இல்லையான்னு செக் பண்ணலாம். நானே ஆவலோடு இருக்கேன். என்ன பண்ண போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பன்னீர் எடுக்க போறேன். அந்த பன்னீர் இந்த பிளேட்ல வைக்க போறேன். அதுல இந்த அயோடின் ஊத்த போறேன். அது கலர் மாறுதா இல்லையா செக் பண்ணலாம். அப்புறமா அது கீழே போட்டு இன்னொரு பன்னீர் எடுக்கலாம், அதை செக் பண்ணலாம். ஒவ்வொரு பன்னீர் பாக்கெட்டும் லைவா அப்படியே நான் கட் பண்றேன், அப்படியே இதை போடுறேன். எதுவுமே கட் கிடையாது. வேணா நான் வீடியோ வந்து ஃபாஸ்டா வேணா பண்றேன், ஆனா எதுவுமே கட் பண்ண போறது இல்ல. மக்களே, ஒன்னே ஒன்தான், உங்களுக்கு கண்டென்ட் முக்கியமா இல்ல பேக்ரவுண்ட் முக்கியமா, எடிட்டிங் பண்ண முக்கியமா? நான் வந்து கண்டென்ட்டை நம்பி வீடியோ போடுவேன். ஏன்னா என்கிட்ட இப்போதைக்கு எடிட்டர் யாரும் இல்லை, எனக்கும் எடிட் பண்ண டைமும் இல்லை. அதனால சிம்பிளா தான் இருக்கும். பேக்ரவுண்ட் வந்து நல்லா மாசாலாம் இருக்காது, மைக்கு கூட இல்லை, சிம்பிளா பண்றேன். சரி, ஃபர்ஸ்ட் இந்த கவின்ஸ் எடுப்போம். இதுலயே பண்ணிட்டான். சரி, ஓகே. இது தெரிஞ்சு இந்த பன்னீரை மறுபடியும் சமைக்க மாட்டான்னு நினைக்கிறேன். என் வீட்டில் கத்திரிக்கோல் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம குட்டை ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகே மக்களே, இப்போ என்ன பண்ணுவோம், போய் இந்த குவான்டிட்டி ஆஃப் பன்னீரை வந்து எடுப்போம். ஏன்னா மற்றெல்லாம் சமைக்கணும். பன்னீர் 120 ரூபா. இல்லைங்க, இது வீடியோ எடுக்கிறேன். பார்த்துக்கோங்கப்பா. பன்னீர் நான் எதுவும் இது பாருங்க, எந்த பேக்கெட்டும் பிரிக்கல. இந்த பேக்கெட் தான். ஓகே, போட்டாச்சு. ஸ்மெல் அடிக்குதுங்க, ஷீட். ஓகே, இதை ஊத்துறேன் மக்களே. இதுலயும் வீடியோ ஆனாச்சு. இப்போ ரெக்கார்ட் பண்றேன் பாருங்க. எடுத்து கொஞ்சமா இந்த மூடியில் ஊற்றுவோமா? ஐயோ, டேபிள் வச்சு. ஓகே மக்களே, இதை ஊற்றி பார்க்குறேன். இப்போ பன்னீர் என்சிடலாம். தூக்கி பேக்கெட் தூக்கி வைப்போம். இவன் தான் அடையாளம். இது வந்து கவின். ஓகேங்களா? கரட்டுவோம் சாப்பாடு மாதிரி. மக்களே, ப்ளூவா மாறல. இந்த பன்னீர் வந்து ப்ளூவா மாறி இருந்தா தப்புன்னு ChatGPT சொல்லுது. ஆனா ப்ளூவா மாறல. இது வந்து இந்த கலர் என்ன இருக்கோ அதே கலர் தான் போயிருக்கு. இப்போ நம்ம அதனால நெக்ஸ்ட் பிராண்ட் ட்ரை பண்ணுவோம். 50 பிளேட் கலவணும். அப்படியே இதுலயே இருக்கட்டும். இதுல இன்னொரு பன்னீரும் போடுவோம். நம்மளுக்கு தேவை ப்ளூவா மாறு தானே. வாங்க செக் பண்ணுவோம். இது வந்து கவினு. நீ அந்த பக்கம் போப்பா. ஓகே, இப்போ வந்து அடுத்த ஒன்று உள்ள போடுவோம். என்ன, மில்கி மிஸ்ட் செக் பண்ணிடலாம். கட் கரோ. ஓகே, கட் பண்ணிட்டோம். சரி, ஓகே. இப்போ இதுல இருந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துப்போம். மக்களே, இன்னொரு விஷயம், இதே மாதிரி நான் வந்து டீ தூள் செக் பண்ணியிருக்கேன், காஃபி தூள் செக் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, அதுவும் பாருங்க. சரி, ஓகே. இப்போ மில்கி மிஸ்ட் எடுப்போம். சரி, இப்போ நம்ம வீடியோ எடுப்போம். இதில் எடுத்து பாருங்கப்பா, மில்கி மிஸ்ட். ஓகே, இந்த வீடியோ மிக்சர். ஓகே, மில்கி மிஸ்ட். ஓகே, பால்கோவா மாதிரி இருக்கு. போட்டோம். என்ன பண்ணுவோம், மில்கி மிஸ்ட்ல இந்த அயோடினை ஊற்றுவோம். கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கணும். சே, வா, ப்ளூவா மாறாதரா. அப்பாடா மக்களே, ப்ளூவா மாறல. மில்கி மிஸ்ட் ப்ளூவா மாறல. அப்பாடி. நெக்ஸ்ட் ஹட்சன் மட்டும் இருக்கு, அதையும் செக் பண்ணிடலாம். ஓரம்போ அப்படியே ஓரம்போ. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், வீடியோ கட் பண்ணிட்டு ஹட்சனை பிரிப்போம். ஓகே, என்ன பண்ணுவோம், இது எடுப்போம்.
வீடியோ யாய் அப்பா சின்ன குவான்டிட்டியா வந்திருக்கு. சரி செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இது என்ன சின்னதா போட்டா அது என்ன பெருசா போட்டோம் கேட்காதீங்க. ஸ்பூன்ல என்ன அளவு வருதோ அதை எடுக்க முடியுது அதனால. ஓகேவா? என்ன பண்ணுவா? ஓகே, இது போதும். எனக்கு தெரிஞ்சு இதுவும் மாறாது மக்களே. புரட்டுவோம். அப்பா அடி மக்களே, 3 பன்னீரும் நிறம் மாறல. அதனால 3மே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரிஜினல் பன்னீர். 3 பிராண்டு பன்னீரும் வந்து ஒரிஜினலான பன்னீர். நல்ல வேலை, இவ்வளவு வருஷமா நல்ல பன்னீர் தான் சாப்பிட்டுருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வேற ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் எடுத்து அதை வந்து நம்ம அடல்ட்ரேஷன் செக் பண்ணோம்னா கமெண்ட் பண்ணுங்க, நம்ம அதையும் செக் பண்ணிடலாம். நான் வந்து இந்த பிராண்டு பேரை மறைக்கிறது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஏன்னா நான் வந்து இந்த பிராண்டு பெஸ்ட் அந்த பிராண்டு பெஸ்ட்னு வீடியோ போடல. நான் தினம் வாங்குற பிராண்டு ஒரிஜினலா இல்லையான்னு சொல்லி வீடியோ போடுறேன். கரெக்ட் தானே? அது ஒன்றும் தப்பு இல்லைல்ல, காசு நம்மளும் கொடுக்குறோம். அதே மாதிரி நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபுட்டு இருக்குல்ல, நம்ம ஹோட்டல் போய் சாப்பிடக்கூடிய ஃபுட்டு தரமாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நான் வீடியோ வந்து பேசி போடலான்னு இருக்கேன். அது ஃபியூச்சரில் கம்மிங் சூன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும்னா இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. நடுவில் வந்து பைக் ரிவ்யூலாம் வரும், நம்ம இதுவும் கூட சேர்ந்து பண்ணுவோம். ஏன்னா சேனல் பேர் வந்து லைஃப் வித் ஜனா, பைக் வித் ஜனா கிடையாது. அதனால நம்ம எல்லாத்தையும் போடுற மக்களை உங்களுக்கு தினம் கண்டென்ட் வராது. வாரத்துக்கு ஒரு கண்டென்ட் இல்லை 2 வாரத்துக்கு ஒரு கண்டென்ட் தான் வரும். ஏன்னா நம்ம கிட்ட டைம் இல்லை மக்களே. டைம்ன்றவங்க கண்டென்ட் டக்குன்னு யோசிக்கணும். இப்போ கூட பாருங்க, நிஞ்சா போன்ற பைக் ரிவ்யூ போடுறேன்னு பார்த்தா அந்த ப்ரோ ஃபோன் பண்ண எடுக்க மாட்டாரு. நாளைக்கு அதுவும் கிடையாது, பைக் ரிவ்யூ. அதனால அடுத்து எந்த பைக் கிடைக்கும்னு தெரியல. ஏன்னா ரோட்ல போய் சில பேர் மடக்கி பேசுறேன், ஓஎல்எக்ஸ்ல மடக்கி பேசுறேன், ஷோரூம்ல போய் பேசுறேன். அது மாதிரி எக்கச்சக்கப்பட்டு பேசி ஏதாச்சும் ஒரு வண்டி கிடைக்குது, அந்த வண்டி நம்ம ரிவ்யூ பண்றோம். அதனால வந்து நீங்க நிறைய பைக் போறீங்க கமெண்ட்ல, இது பண்ணுங்க ப்ரோ அது பண்ணுங்க ப்ரோ. பட் என்னால பண்ண முடியல. வேணும் பண்ணாம இல்ல மச்சான், முடியல, வண்டி கிடைக்கல மச்சான், அதான் பண்ண முடியல. ஓகேவா? மன்னிச்சிரு. முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மச்சான். சரி ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பை பாய்.